சார்லி சாப்ளின் ஒரு நடிகர், அவருடைய படத்துல ஒரு காட்சி வந்துச்சு, நேத்தான் பார்த்தேன். அதை அந்த காட்சிக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுல சார்லி சாப்ளினுக்கும் இன்னொருத்தருக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்கும். அதுல தோத்துட்டா என்ன தண்டனைனா செருப்பை சாப்பிடணும். அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் செருப்பை திங்கணும்னு ஒரு போட்டியினுடைய முடிவா அறிவிக்கிறாங்க. சார்லி சாப்ளின் அதுல தோத்துறாரு. உடனே 2 ஷூவை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சார்லி சாப்ளின் கொடுக்குறாங்க. சார்லி சாப்ளின் என்ன செஞ்சிருப்பாரு? 2 ஷூவை திங்கணும், தோல் ஷூவை. அவர் உடனே என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஸ்டவ்வை ரெடி பண்ணி தண்ணிய கொதிக்க வச்சு அது முன்னாடி சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிட்டு மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்து அந்த ஷூ 2ஐயும் பல மசாலாக்கள்லாம் போட்டு அப்படியே சமைப்பாரு. சமைச்சு அந்த ஷூ அப்படியே அழகா குழம்புல கொதிச்சுட்டு இருக்கான். கூட்டமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் எப்படி அந்த ஷூவை சாப்பிட போறான்ட்டு அந்த மசாலால கொதிச்ச ஷூவை எடுத்து அப்படி அழகா ஒரு பிளேட்ல வச்சு அது மிருதுவானோன்னு எடுத்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவாரு. ரசிச்சு சாப்பிடுவாரு. உடனே அவர் சாப்பிட்றத பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இந்த ஷூவை சாப்பிட்றான் பார்த்தீங்களா? அந்த சார்லி சாப்ளின் ரசித்து சாப்பிட்ற மாதிரி தான் பாசிச பாஜகவுடன் மகிழ்ச்சியாக கூட்டணி அமைத்திருப்பது போல் அந்த சமையல் பண்ண ஷூவை சாப்பிடுற அந்த சார்லி சாப்ளின் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. அவரோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் எல்லோரும் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு எப்படி பிச்சு சாப்பிட்டாங்களோ அதுபோல பாசிசத்தை ஆதரிக்கின்ற பாஜகவை ஆதரிப்பது போல் நடிக்கின்ற அந்த கூட்டணியை முறியடிக்கின்ற வல்லமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த கூட்டணி தான் 2026 மீண்டும் வெற்றி பெறும். நான் இப்தார் நோன்பு அந்த விருந்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் திடீரென்று வந்து அமர்ந்த அந்த ஒரு நிமிடத்தில் லியோனி சிறப்புரை ஆற்றுவார் என்று மேடையில் அழைத்தவுடன் இப்படி ஒரு திடீரென்று கிடைத்த அழைப்பு தான். உண்மையிலேயே நான் என்ன பேச வேண்டும் என்று தயாரித்திருந்தால் கூட அப்படி பேச முடியாது. ஆனால் இந்த திடீர் அழைப்பை ஏற்று சர்வ மத பெரியார்களும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு விழா நடக்கும் என்றால் அது இஸ்லாமிய பெருமக்கள் நடத்துகிற விழா மட்டும்தான் சர்வ மத பெரியார்களும் அமர்ந்து நடத்துகின்ற விழாவாக இருக்கும். பாவ மன்னிப்பு என்ற ஒரு படத்தில் டி.எம். சௌந்தரராஜனும் இசைமுரசு நாகூர் அனிஃபா அவர்களும் ஒரு பாடல் பாடியிருப்பார்கள். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த படம் வெளியான பிறகு இந்த பாடலை எழுதிய கவியரசு கண்ணதாசனிடம் பத்திரிகையாளர்கள் சென்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த படத்தில் இஸ்லாமியர்களுடைய விழா தான் நடந்து கொண்டிருக்கும், நீங்க எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதியிருக்கீங்களே, ஆனா அதை எப்படி எழுதியிருக்கணும்? இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு தானே எழுதியிருக்கணும். ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதினீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கண்ணதாசன் பதில் சொல்றதுக்கு உடனே அவரால் முடியல. அப்ப அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரை காமிச்சு இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வார் அப்படின்னு சொன்னா, கலைஞர் என்ன பதில் சொன்னார்னா, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் வாழ்கின்ற ஒரு வழி, அது ஒரு மார்க்கம், அது ஒரு மதம் அல்ல. இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கலெக்டர் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார். கலெக்டர் ஆபீஸில் பணிபுரிகின்ற ஒரு கடைநிலை ஊழியர் அதற்கு முன்னால தொழுகை நடத்தி கொண்டிருப்பார். கலெக்டருடைய நெத்தி அந்த கடைநிலை ஊழியரின் பாதத்தின் மீது படும். இது எதை காட்டுகிறது என்றால், இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை காட்டுகின்ற மக்கள் வாழ்வதற்கான வழிதான் இஸ்லாம். அதனாலதான் கண்ணதாசன் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் எழுதுறதுக்கு பதிலா எல்லோரும் கொண்டாடுவோம் எழுதினதுக்கு காரணம், எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்வின் வழிதான் இஸ்லாம். அதனாலதான் கண்ணதாசன் எல்லோரும் என்ற வார்த்தையை போட்டார்னு
கலைஞர் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னார். இப்படி எல்லோராலும் பின்பற்றப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற ஒரு வாழ்வின் வழிதான் இஸ்லாம். அதில் இந்த இஃப்தார் நோன்பு என்பது, அந்த இஃப்தார் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், ஆன்மீக பொருள் என்னவென்றால், உங்களுக்கு போய் அதை நான் பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நான் தெரிந்து கொண்ட அந்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. இஃப்தார் என்ற அந்த சொல்லுக்கு ஆன்மீக பொருள் என்னவென்றால், கருணை, ஒற்றுமை, மனிதநேயம், இது மூன்றும் கலந்த ஒரு கலவைதான் இஃப்தார். அதாவது இந்த நோன்பின் மீது கிடைக்கின்ற அந்த வருமானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற கருணை, எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஒற்றுமையாக இந்த விருந்தில் கலந்து கொள்வது ஒற்றுமை. அதற்குள் ஜாதி மத எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் மனிதநேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற அந்த பொருள் பொதிந்த வார்த்தை தான் இஃப்தார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தெரியல, துணை முதலமைச்சர் வர்ற வரைக்கும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சார்லி சாப்ளின் ஒரு நடிகர், அவருடைய படத்தில் ஒரு காட்சி வந்துச்சு, நேத்தான் பார்த்தேன் அதை. அந்த காட்சிக்கும் இப்போ நான் பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதில் சார்லி சாப்ளினுக்கும் இன்னொருத்தருக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்கும். அதில் தோத்துட்டா என்ன தண்டனைனா, செருப்பை சாப்பிடணும். அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் செருப்பை திங்கணும்னு ஒரு போட்டியினுடைய முடிவா அறிவிக்கிறாங்க. சார்லி சாப்ளின் அதில் தோத்துடுறார். உடனே 2 ஷூவை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சார்லி சாப்ளின்ட்ட கொடுக்குறாங்க. சார்லி சாப்ளின் என்ன செஞ்சிருப்பாரு, 2 ஷூவை திங்கணும், தோல் ஷூவை. அவர் உடனே என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்டவ்வை ரெடி பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு அது முன்னாடி சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டு மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்து அந்த ஷூ 2ஐயும் பல மசாலாக்கள்லாம் போட்டு அப்படியே சமைப்பார். சமைச்சு அந்த ஷூ அப்படியே அழகா குழம்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கான். கூட்டமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் எப்படி அந்த ஷூவை சாப்பிட போறான்ட்டு. அந்த மசாலால கொதிச்ச ஷூவை எடுத்து அப்படி அழகா ஒரு பிளேட்ல வச்சு, அது மிருதுவானோன்னா எடுத்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவார், ரசிச்சு சாப்பிடுவார். உடனே அவர் சாப்பிட்றத பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை, இந்த ஷூவை சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அந்த சார்லி சாப்ளின் ரசித்து சாப்பிட்ற மாதிரி தான் பாசிச பாஜகவுடன் மகிழ்ச்சியாக கூட்டணி அமைத்திருப்பது போல் அந்த சமையல் பண்ண ஷூவை சாப்பிட்ற அந்த சார்லி சாப்ளின் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. அவரோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் எல்லோரும் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு எப்படி பிச்சு சாப்பிட்டாங்களோ அதுபோல பாசிசத்தை ஆதரிக்கின்ற பாஜகவை ஆதரிப்பது போல் நடிக்கின்ற அந்த கூட்டணியை முறியடிக்கின்ற வல்லமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த கூட்டணி தான் 2026 மீண்டும் வெற்றி பெறும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி அதே கவர்னர் மாளிகையில் காலை 10:30 மணிக்கு கேரளாவில் இருந்து இன்று தமிழக கவர்னராக பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த கவர்னர் அந்த மைக்கில் இருப்பாரு. இந்த மைக்கில் நம் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின், ஐ.எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு கவர்னர் சொல்லுவாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த விழா மே 7ஆம் தேதி நடக்க போகுது. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இசைமுரசு நாகூர் அனிபா அவர்களுடைய 100ஆண்டு விழா கலைவாணர் அரங்கத்தில் நடந்திருக்கு. அதுக்கு நீங்க பல பேர் அதுக்கு வந்திருப்பீங்க. அப்ப நம்ம தமிழக முதல்வர் அந்த சென்டர் சேர்ல உட்கார்ந்துருந்தார்.
என்னை வாழ்த்துறைக்கு மேடை கூப்பிடுறாங்க. இது மாதிரி நேரம்லாம் கொடுக்கல. மேடைக்கு போகிறப்பயே சீட்டு கொடுத்துட்டாங்க. 2 நிமிடங்களில் வாழ்த்துறையை முடிக்கவும். 2 நிமிஷத்தில் எப்படி வாழ்த்துறை வழங்குறது? அதுக்கு நான் பயன்படுத்தின யுக்தி என்னன்னா, இசைமுரசு நாகூர் அனிஃபாவோட பாடலை தான் மேடையில் பாடினேன். ராமன் அப்துல்லா என்ற ஒரு படத்தில் ஒரு மத ஒற்றுமைக்கான ஒரு பாடலை யாரை பாட வைப்பது என்று பலரை தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இந்த பாடலை இசைமுரசு நாகூர் அனிஃபா பாடினால்தான் அந்த மத ஒற்றுமைக்கான செய்தி உலகெங்கும் போய் சேரும் என்று சொல்லி, உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படிங்கிற பாடலை நாகூர் அனிஃபா பாடினார். அந்த பாடலை பாடினேன். அப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அந்த சென்டர் சேர்ல உட்கார்ந்திருந்தார். உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா, அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளுடா. அந்த ஆண்டவன் தான் முஸ்லீமா கிறிஸ்துவனா இல்லை இந்துவா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம். அதுல அடுத்த ஒரு சரணம் வரும். மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியமாடுதடா, மனசுக்குள்ள பார்வையில் இருக்குது போர்வையில் மறைக்குது நான் கண்ட மிருகமடா. இதை யாரும் திருந்தலையே அதுக்காக வருந்தலையே, நீயும் நானும் ஒண்ணு இத மனசுல நெதமும் என்ன, பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. இதுவரைக்கும் பாடிட்டு முதலமைச்சரை காட்டி ஒரு வாக்கியம் பாடினேன். அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா, ஒன்னாலே மாறுதல் வந்திரும் அல்லவா, அட ஒன்னத்தான் நம்புறன் அல்லவா, உன்னால பாசிசம் வீழ்ந்திடும் அல்லவா, அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா, உன்னால மத ஒற்றுமை வந்திடும் அல்லவா, அட 2026 நீதான் வெற்றியை பெற்றிடு தலைவா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படின்னு சொல்லி நாகூர் அனிஃபா அவர்களுடைய பாடலை பாடி அந்த 100ஆண்டு விழாவிலே நான் பங்கேற்றேன். அதுபோல சகோதரத்துவத்துடன் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரமலான் மாதத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய மத ஒற்றுமையுடன் சகோதர பாசத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ரமலான் திருநாள் வாழ்த்துக்களையும் இந்த இஃப்தார் நோன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, நோன்பு முடிச்சுட்டு எல்லாரும் டயர்டாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் 2 பாட்டு பாடி எல்லாரையும் கொஞ்சம் அந்த அசதியை போக்குங்கன்ட்டு என் தம்பி குத்தூஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பாடலை பாடி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய மருமகள். கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்காங்க. என்னடா எங்கேயோ கேட்ட குரல் நம்மளை கூப்பிடுவேன்னு பார்த்தா என்னுடைய மருமகள் இங்கே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது எனக்கே தெரியாது. இங்கு வந்த பிறகு என் மருமகளும் இந்த மேடையில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதனால் இந்த அருமையான வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.